அண்மைச் செய்தி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசவுள்ளதாக செங்கோட்டையன் அறிவித்திருக்கும் நிலையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் செங்கோட்டையன் பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வரும் 5ஆம் தேதி ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மனம் திறந்து செய்தியாளர்களிடையே பேச உள்ளதாக செங்கோட்டையன் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் அந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய நாளில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு செங்கோட்டையன் முடிவு செய்திருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை முதலே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆலோசனையிலே செங்கோட்டையன் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பவானி சாகரினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் பன்னாரி உட்பட 16 ஒன்றிய செயலாளர்கள், 14 பேரூராட்சி செயலாளர்கள், 3 நகர செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் அதிமுகவை சார்ந்த முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் உட்பட உள்ளாட்சிகளில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்களும் ஈரோடு மாவட்டத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளும் செங்கோட்டையன் தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே 5ஆம் தேதி மனம் திறந்து செய்தியாளர்களிடம் பேச உள்ளதாக செங்கோட்டையன் கூறியது அதிமுகவினரிடையே ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அன்றைய நாளில் 10,000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் அவர் ஈடுபட இருப்பது, அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவுகளை அவர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே செங்கோட்டையன் 5ஆம் தேதி நடத்த இருக்கின்ற அந்த செய்தியாளர் சந்திப்பு மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக அதிமுகவினுடைய அடுத்த கட்டம் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 10,000க்கும் மேற்பட்டவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய செங்கோட்டையன் 5ஆம் தேதியிலேயே அந்த செய்தியாளர் சந்திப்பையும் நடத்த இருக்கின்றார். எனவே அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்த இருக்கின்றார். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பேசப் போகின்றாரா அல்லது தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் தொடர்பாக பேசப் போகின்றாரா என்பது தொடர்பாக பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் கூட்டணி, கட்சியினுடைய அடுத்த கட்ட பயணம் உள்ளிட்டவை தொடர்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை செங்கோட்டையன் கூறுவார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் கூறியிருக்கின்றனர். எனவே செங்கோட்டையன் நடத்தக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பு அதிமுகவில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பாக 10,000 பேர் தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் என்று 10,000 பேருடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு விட்டு அதனுடைய முடிவுகளை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அவர் வெளியிடுவார் எனவும் அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பாக இருக்கும் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.